கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி வைரல் இல்னஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெஸ்பிரேட்டரி வைரல் இல்னஸஸ் நாங்கள் பார்க்குற ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ், ஜென்ரலாக ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் வந்து நம்ம நோஸ், த்ரோட், லங்ஸ் இதை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி சைனஸஸ், இயர் இது எல்லாமே பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன வைரஸஸ் இருக்குன்னா, இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ், ரெஸ்பிரேட்டரி சின்செஷியல் வைரஸ், ஆர்எஸ்வி அப்படின்னு சொல்லுவோம், அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வைரஸஸ் தான் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ். கோவிட் அதுவும் ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ். மீனா ரீசெண்டாக நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் இன் ஃப்ளூ கேசஸ் அப்படி பார்க்குறோம். இப்போ நம்ம ஃப்ளூ கேசஸ்ன்னு பார்த்தா மெயினாக இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் வந்து ஒரு 4 வகையாக இருக்குது. தட் இஸ் A, B, C, D அப்படின்றது ஒரு 4 விதமான இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் இருக்குது. இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இன்ஃப்ளூயன்ஸா A, இன்ஃப்ளூயன்ஸா B வந்து நிறைய ஹியூமனில் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா ஏல பார்த்தோம்னா நமக்கு இந்த H1N1 பன்றி காய்ச்சல் அப்படின்னு இருந்தது, 2009 பேண்டமிக்ல இருந்தது. அதே மாதிரி நமக்கு அந்த H1N1 அடிக்கடி நம்ம எவ்ரி இயர் அது மாதிரி பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி H3N2 இதுதான் இப்போ நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பார்க்குற வைரஸஸ் வந்து H3N2. இதுவும் ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான். பட் இந்த H3N2ல கொஞ்சம் சிம்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கலாம். அப்படின்னா ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர். பொதுவாக எல்லா இன்ஃப்ளூயன்ஸா ரிலேட்டட் இல்னஸஸ்லையும் அப்படி இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லையும் பொதுவாக இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னா, ரொம்ப ஒரு ஃபீவர் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், கோல்டு இருக்கும், கொரைசா அப்படின்னு சொல்லுவோம், கோல்டு இருக்கும், உடம்பு வலி அதிகமாக இருக்கும், இருமல், ஸ்பெசிஃபிக்காக ட்ரை காஃப் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கலாம், ஹெட் ஏக் இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரலாக இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸில் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்லேயும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்.